மீனவர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும், ராமேஸ்வரம், பாம்பனில் மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேர்தலின் போது மீனவர்களின் காவலனாக இருப்போம் என வாக்குறுதி அளித்து மீனவர்களின் வாக்குகளை பெற்ற திமுக தேர்தலில் வெற்றி பெற்ற பின் தங்களை மறந்துவிட்டதாக குமுறுகின்றனர் மீனவர்கள். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று மீனவர்களை விடுவிக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே அவர்களின் மனக்குமுறலுக்கு காரணம். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் மீனவர்கள் பாம்பன் மேம்பாலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி திமுக அரசு மீனவர்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்றும், மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மறியல் பண்ணியிருக்கோம். இந்த 2 மணி நேரமா மறியல் பண்ணதுக்கு ஒரு மத்திய அரசு, ஒரு மாநில அரசு இருந்து எங்க மீனவனை காக்க தவறிடுச்சு. தேர்தல் வாக்குறுதியோட கொடுத்த வாக்குறுதியை ஒண்ணுமே இதுவரைக்கும் நிறைவேற்றல. எங்க மீனவர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் அவங்க கேட்டாங்களே தவிர எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை அவங்க பார்க்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் கைதான மீனவர்களின் மனைவிகள் பாம்பன் கடலில் இறங்க முயன்றபோது அவர்களை கயிறு மூலம் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. இலங்கை கடற்படையை கண்டித்தும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மீனவர்கள் நடத்திய போராட்டத்தால் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அரசு பேருந்துகள், சுற்றுலா வாகனங்கள், கார்கள் போன்றவை மண்டபம் முகாம் அருகே நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். நாங்க இப்ப ராமேஸ்வரம் வந்திருக்கோம். அதனால இங்க ஒரு சின்ன போராட்டம் நடக்கிறதுனால நாங்க குழந்தைகளோட வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதனால சீக்கிரமா அந்த போராட்டத்தை முடிக்கும்படி நாங்க கேட்டுக்கிறோம். வெயில்ல கஷ்டப்படுறோம், குழந்தை தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்தோம், அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்டு மீனவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.